Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒர்க் அவுட் ப்ராப்ளம் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமினேஷனில் கேட்கல, அது ரெண்டாவது விஷயம். பட் இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நிறையா ஒர்க் அவுட் பண்ணி அதை என்ன கேட்டிருக்கிறாங்க, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபிசிக்ஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் அதிலிருந்து. ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னா, at what height from the center of the earth the acceleration due to gravity will be 1/4 of its value as at earth. ஸோ கொஸ்டினோட மீனிங் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, எர்த்து வந்து இருக்குது, இந்த இது வந்து எர்த்தோட ரேடியஸ். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுதான் எர்த்தோட டாப் சர்ஃபேஸ், இங்கே தான் நம்ம இருக்கிறோம். எர்த்துலேருந்து எவ்வளோ ஹைட்டு மேலே போனால் இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஒரு ஜீன் வச்சுக்கிடுவோம். இந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 4 மடங்கு குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். ஸோ பூமியோட மேற்பகுதியிலேருந்து எவ்வளோ ஹைட்டு போனால் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டாப் சர்ஃபேஸில் இருக்கிறத விட 4 மடங்கு குறையும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ இதில் சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து இந்த டாப் வரைக்கும் இருக்கிறத கண்டிப்பாக ரேடியஸ் தான், ரைட்? யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹைட்டை வந்து ஹெச்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி டாப் ஆஃப் த சர்ஃபேஸில் இருக்கிற ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை ஜின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த ஹெச் அப்படிங்கிற பாயிண்ட், இந்த எண்டில் இதோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி g/4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு 2 விஷயம் தேவையான விஷயம். இப்போ இந்த டோட்டல் ஹைட்டை இங்கேருந்து இந்த சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற ஹைட்டை நம்ம என்னென்னு வச்சுக்கிடுவோம், ஆர் டேஷ்னால் அப்போ ஆர் ப்ளஸ் ஹெச், ரைட்? அப்போ ஆரையும் ஹெச்சையும் ஆட் பண்ண இந்த வேல்யூ, இந்த ஆரையும் இந்த ஹெச்சையும் ஆட் பண்ண இந்த வேல்யூ எப்படின்னு வச்சுக்கிறோம், ஆர் டேஷ்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது ஜி டேஷ், இந்த பாயிண்டில் இருக்கிற ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை ஜி டேஷ்னு வச்சுக்கிறோம். ஸோ ஜி டேஷ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், g/4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், ஜி டேஷ்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஜி டேஷோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூலேருந்து 4 மடங்கு கம்மியாக இருக்கணும். அப்போ அதை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், g/4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்போ நம்ம வருவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, ஜி கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? இந்த இருக்குது பாருங்கள், gm/r². அப்போ ஜி டேஷில் என்னவாக இருந்திருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் gm அப்படியே தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வேணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆர் டேஷ்னு வச்சுருந்தோம். அப்போது சர்ஃபேஸில் இது வந்து எர்த்தோட டாப்பில் வந்து இந்த இவ்வளோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்திருக்கும். சர்டன் ஹைட்டு நம்ம இப்போ ஒரு சர்டன் ஹைட் சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஹைட்டு தாண்டி அந்த ஹைட்டோட டாப்பில் இந்த இவ்வளோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 வேல்யூவையும் டிவைட் பண்ணணும், ரைட்? ஜியை ஜி டேஷால் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூ எழுதி அந்த வேல்யூவை இந்த வேல்யூவால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இங்கே நான் எழுதுகிறேன். இப்போ எப்படி வரும், gm/r² டிவைடட் பை gm/r'², ரைட்? அப்படியே ஜியோட வேல்யூவையும் ஜி டேஷோட வேல்யூவையும் நான் என்ன செஞ்சிட்டேன், சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும், ரெண்டாவது டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும், ரைட்? அப்போ இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கணும். இந்த ரெண்டாவது டேர்ம் என்னவா மாறும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ரெசிப்ரோக்கலாக மாறினா என்ன நடக்கும், ஜிஎம்மும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், r'² டிவைடட் பை r². இந்த வந்துருச்சு. r'² டிவைடட் பை r². இது அப்படி தான் வந்துச்சு. ரெண்டுலேயும் காமனாக ஸ்கொயர் இருந்ததுனால அந்த ஸ்கொயரை வெளில எடுத்துட்டாங்க. இப்போ r' வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும், r + h, ரைட்? அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற r அப்படியே இருக்குது. இப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற r வந்து மேலே இருக்கிற 2 டேர்முக்கும் சொந்தம், ரைட்? அப்போது r/r ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். r/r ப்ளஸ்
h/r இப்படி எழுதலாம். ரைட், ஏன்னா ஆர் வந்து காமனாக டினாமினேட்டர் ரெண்டுக்கும் சேர்த்து எழுதியிருக்கிறதுனால தனித்தனியாக என்ன செய்யலாம், எழுதலாம். இந்த ஆரையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ இப்போ என்ன கிடச்சிரும், 1 + h/r the whole square அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ இது ஒரு சைடு. இப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு g/g' வந்து 4 ஆயிடுச்சு. அது எப்படி அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே இருக்கிற g அப்படியே இருக்கட்டும். g' பதிலாக g/4ன்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போலே மாறி தான் மேலே நியூமரேட்டரில் இருக்கிற டேம் அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் இருக்கிற டேம் ரெசிப்ரோக்கலாக மாறும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்படி மாறினா ஜியும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4 மட்டும் இருக்கும். இப்படி தான் இந்த வேல்யூ கிடச்சிச்சு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 ஆயிரும். இங்கே இந்த பவர் வேல்யூ 2 வந்து போயிடும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 1 வந்து ஈக்குவல் டு அடுத்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 2 - 1 = h/r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 - 1 எவ்வளவு, 1. 1 = h/r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லைனா 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆரை கொண்டு 1 பெருக்குங்க, ஹெச்சை கொண்டு 1 பெருக்குங்க. அப்போ r = h. ஸோ நமக்கு தேவையான விஷயம் வந்தாச்சு. r = h. இதுக்கு என்ன அர்த்தம், ஆரோட வேல்யூவும் ஹெச்சோட வேல்யூவும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம அப்போ வரைஞ்ச அந்த படத்தை மறுபடியும் நான் வரைகிறேன். இதுதான் ஆர், ரைட். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஹெச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா ஆர்னு எழுதலாம். அப்போ இங்கேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ், மறுபடியும் இங்கேருந்து அதே அளவு, இந்த சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து இந்த டாப் சர்ஃபேஸ் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ, தட் மீன்ஸ் த ரேடியஸ் ஆஃப் எர்த் எவ்வளோ வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ மறுபடியும் இங்கே இருக்கணும். ரைட், இந்த ஹெச்சோட வேல்யூவும் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பாயிண்டில் தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளோ இருந்துச்சோ அதை விட 4 மடங்கு குறையும். ஓகே, தேங்க்யூ.